சாமி, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில். பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம், வீட்டில் நிறைய ப்ராப்ளம். என்ன பண்ணதுன்னே தெரியல சாமி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ சாமி சொன்னார் அவர்கிட்ட, சரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறியே, நான் வந்து உனக்கு சில ப்ராக்டிசஸ் கொடுக்குறேன், சில சாதனா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். நீ அடுத்த வாட்டி வரும்போது எப்படி இருக்கேன்னு என்கிட்ட சொல்லு. மழை பிடிச்சவன்னா, மழை பெய்யும் போது எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. எனக்கு நாய் பூனை அப்படிலாம் பிடிக்கும்னா அது இருக்கும் போது எனக்குள்ளார ஒரு ஆனந்தம். கான்செப்ட் ஆஃப் பிரேமா இஸ் ஆல்வேஸ் அட்டாச் டு ஆனந்தா. உன்கிட்ட நான் காசு கொடுக்குறேன், அந்த காசு எந்த சந்தோஷத்தை வாங்க முடியுமோ அந்த சுகம் உனக்கு கிடைக்கும். நித்திய சுகம், இட்டர்னல் சுகம், அமிர்தத்துவம் வந்து இதனால வராது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானோட பொற்பாத கமலங்களுக்கு என்னோட அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமி நம்ம எல்லாருக்கும் அந்த புரிதல் கொடுக்கணும். யார் பேசினாலும் பேசுறது சுவாமி தான், நம்ம எல்லார் மூலமும் கேட்கறதும் சுவாமி தான். ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பு கலந்த சாய்ராம். இந்த சாயின் மகா வாக்கியம் அப்படின்ற சீரீஸில் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுனால ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இந்த சீரீஸில் நம்ம நிறைய மகா வாக்கியங்கள் சுவாமி சொல்கிறத பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் எண்ணி பார்த்ததில் ஒரு 10 மகா வாக்கியங்கள் பார்த்துருக்கோம். இந்த எல்லா மகா வாக்கியங்களும் ஒரு காமன் திங் என்னென்னா, முதல் தடவை படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது தான் புரியுது, இது வெறும் ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இதில் வந்து அந்த தத்துவ ரகசியமும் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சிம்பிளாக சுவாமி சொல்கிற லவ் ஆல் சர்வ் ஆல் ஆரம்பித்து சுவாமி கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அதோட அந்த எசன்ஸ் பார்க்கும்போது தான் அது எவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்து அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. வெறும் இந்த மகா வாக்கியங்கள்லாம் நம்ம சும்மா கேட்டுட்டு அதை மனனம் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு சாதனைக்காகும். நம்மளோட சனாதன தர்மத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஸ்திராஸ் இருக்குது. தர்ம சாஸ்திராஸ் அப்படின்னு பார்த்தா மனுஸ்மிருதி, அது மாதிரி 2-3 சாஸ்திராஸ். சில சாஸ்திராஸ் எப்படின்னா ஞான சாஸ்திரா அப்படின்னு, அது வந்து வெறும் மனநம்க்கு மட்டும்தான். அதை நம்ம எவ்வளோ மனனம் பண்ணுறோமோ அவ்வளோ அந்த தத்துவம் நமக்குள்ளார போகும் அப்படின்னு சுவாமியோட டிஸ்கோர்ஸஸில் கூட சில விஷயங்கள்லாம் அது மாதிரி இருக்குது. ஆனால் சில சாஸ்திராஸ்க்கு வந்து சாதனா சாஸ்திரா அப்படின்னு பேர், பகவத்கீதை மாதிரி. அது நம்மளோட டெய்லி சாதனாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த மகா வாக்கியங்களில் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஞான சாஸ்திரால வர சில விஷயங்கள் மாதிரியும் இருக்குது. இதை மனனம் பண்ண பண்ண நமக்கு அந்த தத்துவ ஞானம் வரும். அதே சமயத்தில் இட் ஆல்சோ ஹேஸ் தட் ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நான் வாழ்க்கையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது. ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி அழகாக சொல்கிறாரு, உனக்கு கையில் ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கோட வெளிச்சம் வந்து நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுவ? அதை தூக்கி ஒரு ஹை பிளேஸில் வைப்பேன் இல்லையா? ஒரு ஏற்றமான ஒரு இடத்துல வச்சுட்டா அந்த விளக்கோட லைட் வந்து எல்லா இடத்துக்கும் வரும். சுவாமி என்ன சொல்கிறாரு, என்னோட மெசேஜ் இஃப் இட் ஹேஸ் டு ஸ்ப்ரெட் யூ ஷுட் ஆல்சோ புட் இட் ஆன் அ பிளாட்ஃபார்ம். அது மாதிரி ஒரு ஹை இடத்துல வைக்கணும். வாட் இஸ் தட் பிளாட்ஃபார்ம்? த பிளாட்ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிஸ். இவ்வளோ ஒரு அழகான ஒரு கருத்து. நம்ம சுவாமியோட மெசேஜை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த வைராக்கியத்தோடு நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் வென் வி வில் ட்ரூலி பெனிஃபிட். ஸோ அதனால தான் இந்த மகா வாக்கியங்கள்லாம் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். உங்களோட சேர்ந்து எனக்கும் இந்த மகா வாக்கியங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஃபார் தேட் ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வாட்டி மகா வாக்கியம் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அனாலஜி. இது வந்து ஒரு ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு, அவங்கள சேர்ந்த ஒரு கதை. நம்மளுக்கு வந்து பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் அப்படிலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு ட்ரெடிஷனில் சொல்கிற ஒரு கதை. ஒரு தாத்தா வந்து அவரோட பையனுக்கு வந்து, அவரோட பேரனுக்கு வந்து சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்குள்ளாரையும் 2 wolves இருக்கு.
உல்ஃப்ஸ்னால் நம்ம தமிழில் ஓநாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காண்டினென்ட்டில் இருக்க அனிமல்ஸ் வச்சு தான் அந்த ஸ்டோரிலாம் இருக்கும். நம்மளோட பஞ்சதந்திரா ஸ்டோரிலாம் பார்த்தோன்னா டைகர், லயன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அங்கே இல்லை. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோன்னா உல்ஃப், ஈகிள் இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வச்சு சொல்கிற ஸ்டோரிஸ். ஸோ அந்த தாத்தா வந்து பேரனுக்கு சொல்கிறாரா, நம்ம எல்லாருக்குள்ளாரையும் 2 ஓநாய் இருக்குது. ஒரு நல்ல ஓநாய், ஒரு கெட்ட ஓநாய். இது 2ம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறான். ஸோ உடனே அந்த பேரன் கேட்குறான்னா, தாத்தா அப்போ எந்த ஓநாய் வின் பண்ணும்? இது 2ம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னா which wolf wins in this fight? இப்போ தாத்தா சொல்கிறாரா, எந்த ஓநாய்க்கு நீ சாப்பாடு போடுறியோ அந்த ஓநாய் தான் வின் பண்ணும். நமக்குள்ளார நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதுக்கு நான் நரிஷ்மெண்ட் கொடுக்குறனோ, எதுக்கு நான் சாப்பாடு போடுறனோ, தீனி போடுறனோ, அதுதான் become strong, that only wins in this battle. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி. ஏன்னா நம்ம சுவாமியோட டிஸ்கோர்ஸில் பார்த்தோன்னா, இல்லை ஜென்ரலாகவே வேதாந்தத்தில் பார்த்தோன்னா, அந்த ஞானம் ஆல்சோ இஸ் இன்சைட், மாயா இஸ் ஆல்சோ இன்சைட். சுவாமி அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு சன்ஸ்கிருத் சென்டென்ஸ், மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. நம்மளோட மனசு தான் it is the cause for bondage, it is also the cause for freedom. ஸோ இந்த நல்லது கெட்டது 2மே எனக்குள்ளார இருக்குது. ஃப்ரீடம், நாலேஜ் 2மே எனக்குள்ளார இருக்குது. அதே மாதிரி பகவத்கீதையில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகா இருக்குது, நீ தான் உன்னோட எனிமி, நீ தான் உன்னோட ஃப்ரெண்ட். ஆத்மைவ ஆத்மனா பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. நீனே உன்னோட எனிமி, நீனே உன்னோட ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட், அடிக்கடி வேதாந்தத்தில் கூடிய ஒரு கான்செப்ட். சுவாமி கூட சொல்கிறாரு, நமக்குள்ளாரியே அந்த கெட்டதும் நல்லதும் இருக்குது. இன்னொரு சின்ன எபிசோட் ஒன்று சொல்கிறேன். ஒரு டிவோட்டி ஒரு இன்டர்வியூவில் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒரு 1950s கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சுவாமி ரொம்ப ஃப்ரீயாக டிவோட்டிஸ் கிட்டலாம் பேசுறது, எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கறது, அது மாதிரி இருந்த ஒரு பீரியட். இந்த ஒரு டிவோட்டி அவங்களோட சிஸ்டரும் அவங்களும் டெல்லியிலேருந்து வருவாங்க. எப்போ வந்தாலும் ஒரு ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ் புட்டபர்த்தியில் இருந்துட்டு சுவாமியோட தர்ஷன், சுவாமி இன்டர்வியூ கொடுப்பாரு. அவங்களாம் ரொம்ப சின்சியர் சாதகாஸ். வெறும் சுவாமி சும்மா பார்க்குறது இல்லை ஏதாவது டிசையரோடு வர்றது மாதிரி இல்லாமல் ஜெனுவனாக சுவாமி வந்து எங்களோட குரு, நாங்கள் இங்கே வந்திருக்கிறது சாதனை பண்ணுறதுக்காக அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்க ஒரு டிவோட்டி. ஒரு நாள் திடீர்னு ஒரு 7 மணி காலையில் சுவாமி சென்ஸ் வேர்ட் ஃபார் தெம், அவங்கள மந்திருக்கு வர சொல்லு அப்படின்னு. ஸோ அவங்களும் போகிறாங்க, சுவாமியோட ரூம்கே மேலே போகிறாங்க. போனதுக்கப்புறம் சுவாமி சொல்கிறாரா, உன்கிட்ட ஒரு கதை சொல்லணும், ஒருத்தரை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாராம். சரி, உங்களுக்கு இவ்வளோ காலையில் அவசரமாக கூப்பிட்டு சுவாமி சொல்கிறாரு அப்படின்னு. சரி சுவாமி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ சுவாமி சொன்னாரா, ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து என்கிட்ட வந்தான். ஒரு டிவோட்டி, பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்க ஒரு டிவோட்டி. அந்த டிவோட்டி என்கிட்ட வந்து, சுவாமி எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில், பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம், வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது, என்ன பண்ணதுன்னே தெரியல சுவாமி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ சுவாமி சொன்னார் அவர்கிட்ட, இதெல்லாம் சுவாமி வந்து அந்த டிவோட்டி கிட்ட சொல்கிறார். நான் இது மாதிரி சொன்னேன் அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட, சரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறே, நான் வந்து உனக்கு சில ப்ராக்டிசஸ் கொடுக்குறேன், சில சாதனா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், காலையில் இது பண்ணு, ஈவினிங். சுவாமி எதுன்னு சொல்லலையா, என்னன்னு சொன்னார்னு சொல்லலையா, நான் உனக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தேன், இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனும் ரொம்ப சந்தோஷமாக, ஓகே சுவாமி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ சுவாமி ஸ்பெசிஃபிக்காக சொன்னாரா, இது போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீ அடுத்த வாட்டி வரும்போது எப்படி இருக்கேன்னு என்கிட்ட சொல்லு, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவரை அனுப்பி விட்டுறாரு. ஸோ சுவாமி சொல்கிறாரா, அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த திருப்பி வந்தான் அந்த டிவோட்டி. ஸோ கேட்டேன், இப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குமே, உனக்கு மைண்டெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குமே அப்படின்னு நான் அந்த டிவோட்டி கிட்ட கேட்டேன். அப்போ அந்த டிவோட்டி சொன்னாரா, இல்லை சுவாமி அதே ப்ராப்ளம் தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சுவாமி அந்த டிவோட்டியை பார்த்து, இருக்க முடியாதே, நான் சொன்னதை நீ பண்ணியிருந்தீன்னா உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காதே, நீ பண்ணியா இல்லையா அப்படின்னு நான் அந்த டிவோட்டி கிட்ட கேட்டேன்.
ஸோ அந்த டிவோட்டி சொன்னாரா, சுவாமி டைமே இல்லை சுவாமி, பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருக்குது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு அந்த டிவோட்டி சுவாமி கிட்ட சொல்லியிருக்கார். ஸோ சுவாமி சொல்கிறாரா, ஸோ அந்த டிவோட்டி கிட்ட நான் கேட்டேன், ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொன்னியே, நீ எப்பயாவது பிரேக்ஃபாஸ்ட்டு மிஸ் பண்ணியா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்தியா? இல்லை அந்த டைமுக்கு நீ எப்போவும் சாப்பிட்ற டைமுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் தள்ளி டைம் போனால் கூட அப்புறமா சாப்பிட்ருப்பேன் இல்லையா? அந்த டிவோட்டி சொன்ன, சுவாமி பிரேக்ஃபாஸ்ட்லாம் மிஸ் பண்ணதில்லை. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி காஃபி குடிப்பியா, அது எப்பயாவது மிஸ் பண்ணியா? இல்லை சுவாமி, காலையில் எழுந்தோன்னு காஃபி குடிக்கணும் இல்லையா? ஸோ சுவாமி கேட்டாரா, லஞ்ச் எப்பயாவது மிஸ் பண்ணியா? இல்லை சுவாமி, லஞ்ச் கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன். டீ, ஆஃப்டர்நூன் டீ குடித்தேன் சுவாமி. அப்புறம் டின்னர் கூட சாப்பிட்ருப்பேன் இல்லையா? இந்த டிவோட்டி சொன்னேன், சுவாமி இது எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, ஆனால் நான் சொன்னதை பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரா. சுவாமி சொன்னாரா, இந்த தேகம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த தேகத்தை நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த தேகத்துக்கு நீ 5 வேளை சாப்பாடு போடுறிய, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், டீ, லஞ்ச், டின்னர் அப்படின்னு 5 சிட்டிங்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் திஸ் தேகம். தேக ஆகாரத்துக்கு 5 தடவை நீ டைம் கொடுக்குற, ஆத்ம ஆகாரத்துக்கு டைமே இல்லையா உனக்கு? ஸோ சுவாமி சொன்னாரா, எல்லா சந்தோஷம் எல்லாம் பேசும் இந்த ஆத்மாலேருந்து தான் வருது. ஆனால் இந்த ஆத்மத்துக்கு நீ ஆகாரம் போட மாட்டேன்ற, இந்த தேகத்துக்கு ஆகாரம் போடுறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. இந்த கதையை சுவாமி இந்த டிவோட்டி கிட்ட சொல்லி, இந்த லேடி டிவோட்டி அவங்க கிட்ட சொல்லி, டிவோட்டிஸ் என்கிட்ட சுவாமி இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லறத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அப்போ அது என்னோட மிஸ்டேக்கா அப்படின்னு சுவாமி கேட்டாராம். இதை நான் எப்பவுமே நினைக்கிறது, நம்ம we are so much in problem that we don't have time for the solution. சொல்யூஷனுக்கு டைம் இல்லைன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு we should not complain, because Swami is giving us the solution. என்ன பண்ணா இந்த ப்ராப்ளம் போகும்னு சுவாமி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் ஸ்டோரி சுவாமி சொன்ன அந்த எபிசோட்ல என்னன்னா, நம்ம எதுக்கு ஆகாரம் போடுறோம்? இந்த ஆத்மாக்கு ஆகாரம் போடுறோமா, இல்லை தேகத்துக்கு மட்டுமே ஆகாரம் போடுறோமா? இது கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா ஆத்மாக்கு ஆகாரம் போடுறதுலாம் இல்லை இல்லையா? ஏன்னா ஆத்மா இஸ் பர்ஃபெக்ட் பை இட் செல்ஃப், இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஹங்கர், இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அகம், இந்த ஆத்மாக்கு ஆகாரம் போடுறதுன்னா இந்த ஆத்ம பாவத்துக்கு ஆகாரம் போடுறது. இந்த தேகத்துக்கு ஆகாரம் போடுறதுன்னா இந்த தேக பாவத்தை வளர்க்கறது. ஸோ சுவாமி சொல்றாரு, நான் சொல்ற எல்லா ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த ஆத்மா, அதாவது ஆத்ம பாவத்துக்கு கொடுக்குற ஆகாரம். அந்த வகையில் வர ஒரு மகா வாக்கியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சுவாமி சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் இந்த டாபிக் எடுத்த போது நான் நினச்சேன் ரொம்ப சிம்பிளான டாபிக், அப்படி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் இதை ரிசர்ச் பண்ணும்போது, ரிசர்ச்ன்னு சொல்ல முடியாது, இதை கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது இது எப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மகா வாக்கியமோ அதே சமயத்தில் ஒரு தத்துவ ரகசியம் இருக்க ஒரு மகா வாக்கியம். சுவாமி சொல்கிற, லவ் லிவ்ஸ் by giving and forgiving, self lives by getting and forgetting. அன்பு என்பது கொடுத்தும் பொறுத்தும் வாழ்கிறது, தான் என்பது பெற்றும் மறந்தும் வாழ்கிறது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சுவாமி 2 வார்த்தை யூஸ் பண்றாரு, லவ் அண்ட் செல்ஃப். லவ் லிவ்ஸ் பை கிவிங் அண்ட் forgiving, செல்ஃப் லிவ்ஸ் பை கெட்டிங் அண்ட் forgetting. ஸோ சுவாமி லவ் அப்படின்னு சொல்லும் போது அது என்னது, செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது என்னது? ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். நான் சொன்ன அந்த எபிசோட், சுவாமி அந்த டிவோட்டி கிட்ட சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி, இங்க லவ் அப்படின்னு சுவாமி சொல்லுறது ஆத்ம பாவம், இங்க செல்ஃப் அப்படின்னு சுவாமி சொல்லுறது ஜீவ பாவம் ஒரு ஜீவாத்ம பாவம். லவ் அப்படின்னா சுவாமி சொல்ற அந்த ஒன்னஸ், ஏகாத்ம பாவம். இங்க தான் அப்படின்னு சொல்றது, நான் மற்றவங்க எல்லாரோடையும் ஒரு செப்பரேட்டான ஒரு என்டிட்டி அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்க அந்த பாவம்.
இது எப்படி நம்ம லவ் அப்படின்னு சொன்னால், லவ்னா அன்பு தானே, லவ்னா எப்படி ஆத்ம பாவம் அப்படின்னு நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். நம்ம அன்பு இல்லை லவ் அப்படின்னு சொல்லும் போது சம்ஸ்கிருதத்தில் பிரேமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிரேமா, சத்யா தர்மா சாந்தி பிரேமா. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தை பிரேமா வேதாந்தத்தில் இல்லவே இல்லை. வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸில் இந்த வார்த்தை பிரேமா, அன்பு இல்லை பிரேமா ஃபார் லவ் அப்படின்ற வார்த்தையே இல்லை. இது மச் லேட்டர் பக்தி வேதாந்தா ஸ்கிரிப்சர்ஸில் தான் வருது. ஸோ எங்கேருந்து இந்த பிரேமா அப்படின்ற அந்த வார்த்தை வருது? சம் சிமிலர் வேர்ட்ஸ் அதர், பிரீத்தி, பிரியம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆனால் பிரேமா அப்படின்ற வார்த்தை இல்லை. ஆனால் இது எல்லாமே அந்த சேம் ரூட் வேர்ட்லேருந்து தான் வருது. ஸோ இந்த லவ் அப்படின்னா என்ன? நான் ஒருத்தர் மேலே பிரேமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அதோட அர்த்தம் என்ன? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து ஐ லவ் காஃபி அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஐ லவ் ரெயின், ஐ லவ் பீச், ஒரு ஐ லவ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது அதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். அது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா? மழை பிடிச்சவன்னா மழை பெய்யும் போது எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. இல்லாட்டி எனக்கு வந்து பெட்ஸ் மேலே ரொம்ப லவ் இருக்குது, எனக்கு நாய் பூனை அப்படிலாம் பிடிக்கும்னா அது இருக்கும் போது எனக்குள்ளார ஒரு ஆனந்தம் இல்லையா? ஸோ திஸ் கான்செப்ட் ஆஃப் லவ், the concept of prema is always attached to ananda. அதே மாதிரி if something is lovable அப்படின்னு நான் சொல்கிறேன்னா it attracts me இல்லையா? ஸோ love has the quality of ananda, love has the quality of that ஆகர்ஷனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அட்ராக்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் நான் ஒருத்தரை பார்த்து இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா என் கண்ணுக்கு அது அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த லவ் அப்படின்னு சொல்றது, பிரேமா அப்படின்னு சொல்றது, நான் சொன்ன மாதிரி இது வேதாந்தத்தில் இந்த வார்த்தையே இல்லை. ஆனால் இந்த 3 விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, தே ஆர் கால்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் தி ஆத்மா. சுவாமி டிஸ்கோர்ஸில் அடிக்கடி சொல்றது தான், இந்த ஆத்மாவை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு மோஸ்ட் அக்யூரேட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத் சித் ஆனந்தா. ஆனந்தா இஸ் எ குவாலிட்டி ஆஃப் தி ஆத்மா, பிளிஸ் இஸ் எ குவாலிட்டி ஆஃப் தி ஆத்மா. அதே மாதிரி சச்சித் ஆனந்தம் அப்படின்ற இந்த வார்த்தை மாதிரி இன்னொரு 3 லெட்டர் ஒரு 3 வேர்ட் ஃப்ரேஸ் சுவாமி யூஸ் பண்ணுறாரு ஆத்மாவை டிஸ்கிரைப் பண்ணதுக்கு. அது அஸ்தி பாத்தி பிரியம். இது 3மே குவாலிட்டிஸ் ஆஃப் தி ஆத்மா. அதே மாதிரி சுவாமி சொல்றாரு சத்தியம் சிவம் சுந்தரம். இந்த கடைசியில வர சுந்தரம், பிரியம், ஆனந்தம், திஸ் இஸ் வாட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் பிரேமா. அதனால தான் சுவாமி சொல்றாரு ஆத்மா இஸ் பிரேமஸ்வரூபா. ஸோ பிரேமா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வேதாந்தத்தில் இல்லைனாலும் எப்பப்பெல்லாம் ஆத்மாவை பற்றி வேதாந்தத்தில் பேசப்படுதோ, ஆத்ம பாவத்தை பற்றி நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வருதோ, இட் இஸ் எ ரெஃபரன்ஸ் டு பிரேமா, இட் இஸ் எ ரெஃபரன்ஸ் டு லவ். அதனால தான் சுவாமி அந்த லவ் வால் சர்வ் வால் அப்படின்னு சொல்கிற அந்த சிம்பிளான மகா வாக்கியம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஆல் அத்வைத்த வேதாந்தா. இந்த மோர் அண்ட் மோர் அந்த லவ் எனக்குள்ளார இருக்க அந்த லவ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக மை ஆத்ம பாவா இன்க்ரீசஸ் இல்லையா? வெறும் தேகாத்ம பாவத்தோட திஸ் லவ் வில் நாட் எக்ஸ்பேண்ட். When that love expands, it will be because of the Atma Bhava. இந்த உபனிஷத்தில் வந்து ஒரு ரொம்ப அழகான முக்கியமான ஒரு கதை இருக்குது. நம்ம எல்லாம் இந்த முனிவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். சேஜ் யாக்ஞவல்கியா அப்படின்னு. இஸ் ஒன் ஆஃப் தி குருஸ் ஆஃப் ஜனகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரேட் சேஜ். நிறைய உபனிஷத்தில் கூட அவரை பற்றிலாம் இருக்குது. இவர் என்னென்னா ஒரு கிரேட் ஸ்காலர். எத்தனையோ டிபேட்ஸில் கலந்து எத்தனையோ அதர் ஸ்காலர்ஸை டிஃபீட் பண்ணி அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வந்திருக்காரு. நல்ல பேர் பொருள் எல்லாம் சேர்ந்துருக்கு அவருக்கு.
ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸ், ஜனகாவோட கோர்ட்டில் ஹி ஹேஸ் எ டிபேட். இது கூட சுவாமி வந்து உபனிஷத் வாயினில் அதை பற்றி எழுதியிருக்காரு. மற்ற டிஸ்கோர்ஸஸ், சமகோஸ் டிஸ்கோர்ஸஸ்லாம் அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஜனகாவோட கோர்ட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட். அப்போ சொல்கிறாரு, யார் இந்த ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 1000 பசுமாட்டு நான் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. ஸோ அது மாதிரி எத்தனையோ டிபேட்டில் வின் பண்ணி நிறைய பொருள் சம்பாதிச்சிருக்க ஒரு கிரேட் ஸ்காலர் யாக்ஞவல்கியா. அவருக்கு வந்து 2 வைஃப்ஸ், மைத்ரி, காத்யாயனி. ஸோ இவ்வளவோ பேர் சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளவோ செல்வம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க 2 மனைவியும் கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த சம்சாரத்தை தொடர்ந்து நான் சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ பொருள்லாம் இருக்குது, இவ்வளோ வெல்த் இருக்குது, இதை வந்து உங்கள் 2 பேருக்கும் நான் சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு நான் சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு. இந்த காத்தியாயினி அப்படின்ற அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ இருக்குது, நான் வாழ்க்கையை பார்த்துக்கலாம், எனக்கு எதுவும் ட்ரபிள் இல்லை அப்படின்னு. இந்த மைத்ரி அப்படின்ற இந்த மனைவி நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் பார்த்தோன்னா, வேதாந்தத்தில் பார்த்தோன்னா, அவர் வெறும் ஒரு மனைவி இல்லை, யாக்ஞவல்கியாவோட ஒரு டிசைபிள். அதே வேவ்லெங்க்ல இருக்க ஒரு டிசைபிள்னே சொல்லலாம், சிஷ்யே. ஸோ மைத்ரி போய் கேட்குறா யாக்ஞவல்கியா கிட்ட, நீங்கள் கொடுக்குறீங்களே இந்த வெல்த் என்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த வெல்த்தால், இந்த செல்வத்தால் எனக்கு நித்திய சுகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இட்டர்னலாக சந்தோஷமாக இருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ யாக்ஞவல்கியா சொல்கிறாரு, இல்லை, உன்கிட்ட நான் காசு கொடுக்குறேன், அந்த காசு எந்த சந்தோஷத்தை வாங்க முடியுமோ, எந்த சுகத்தை அதால் வாங்க முடியுமோ அந்த சுகம் உனக்கு கிடைக்கும். நித்திய சுகம், இட்டர்னல் சுகம், இல்லாட்டி அந்த அமிர்தத்துவம் வந்து இதனால வராது. ஏன்னா இட் இஸ் பியாண்ட் வாட் மணி கேன் பை. ஸோ அவர் கேட்குறா, இதில் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க, இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனால் அது எந்த வகையில் அது நியாயம்? எனக்கு இதில் சந்தோஷம் வரலை அப்படின்றதுனால தான் நீங்கள் சந்நியாசமே எடுக்கிறீங்க, இதை என்கிட்ட கொடுத்தா இதை வச்சுட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஸோ அவர் சொல்கிறேன், நீங்கள் போகிறதுனா போங்க, நான் உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆனால் எதை தேடிட்டு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கான வழியை எனக்கு காட்டிட்டு போங்க. தட் இஸ் த வெல்த் ஐ வாண்ட் அப்படின்ற. ஸோ இப்போ யாக்ஞவல்கியாக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுது மைத்ரி இது மாதிரி கேட்கும் போது. அவர் சொல்கிறார், மைத்ரி, யூ ஆர் ஆல்வேஸ் டியர் டு மீ, இன்னைக்கு யூ பிகம் மோர் டியர் டு மீ, இந்த கேள்வி கேட்டதுனால. அதுக்கப்புறம் யாக்ஞவல்கியா gives her a discourse, a very important discourse. அந்த டிஸ்கோர்ஸில் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவர் சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவி மேலே அன்பு வச்சிருக்காரு. அந்த கணவன் வந்து மனைவிக்காக அன்பு வைக்கிறாரா, இல்லை அவருக்காக மனைவி மேலே அன்பு வைக்கிறாரா? எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, நான் சொன்ன மாதிரி சரி ஐ லவ் காஃபி அப்படின்னு சொல்லுவேன், அந்த காஃபிக்கு எனக்கு அந்த காஃபி பிடிக்கிறதுனால அந்த காஃபிக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த காஃபி கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஸோ ஐ லவ் தட் காஃபி. ஒருத்தர் மேலே எனக்கு அன்பு இருக்குன்னா அவங்களோட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன், அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் லவ்ஸ் த ஒய்ஃப் ஃபார் தி ஹஸ்பண்ட்ஸ் சேக், த ஒய்ஃப் லவ்ஸ் த ஹஸ்பண்ட் ஃபார் the wife's sake. The father loves the son for the father's sake and not for the son's sake அப்படின்னு அந்த சீரியஸா அவர் கொடுக்குறாரு. இந்த உண்மையை தான் இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்துடுறாங்க. அப்படின்னா நம்ம பண்ற எல்லாம் இந்த வேர்ல்ட்லி டிரான்சாக்ஷன், ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது, இல்லை ஒருத்தர் மேலே பிரியம் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக மட்டுமே பண்ணுற ஒரு விஷயம். அப்படின்னா all the time the focus is only the self. நான் சொன்ன மாதிரி இந்த பிரேமை அப்படின்றதுக்கு இந்த 3 குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஆனந்தம் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ். ஸோ அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா, இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு பிரிங் அவுட் தி ஆனந்தம் ஃப்ரம் வித்இன் மீ.
ஏன்னா தட் ஆனந்தம் இஸ் ஒன்லி த குவாலிட்டி ஆஃப் தி ஆத்மா. வேற எதுக்குமே ஆனந்தம் இஸ் நாட் அ குவாலிட்டி. த குவாலிட்டி ஆஃப் காட் ஆஃப் ஆத்மா, அதுக்கு மட்டும்தான் இந்த ஆனந்தம் ஒரு ஆட்ரிபியூட், ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஒரு பொருள் மேலே இல்லை ஒருத்தங்க மேலே நான் அன்பு வைக்கிறேன்னா அந்த அன்பு மூலமாக எனக்குள்ளார இருக்க ஆனந்தத்தை என்னால் எடுக்க முடியுது. ஸோ ஆல்வேஸ் த ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி த செல்ஃப். ஆனால் அவங்கள பார்த்து தான் எனக்கு இந்த அன்பு வருது அப்படின்னா சுவாமி சொல்கிறாரு, அஸ்தி பாத்தி பிரியம். இல்லையா? சத் சித் ஆனந்தா அஸ்தி பாத்தி பிரியம், இது ரெண்டுமே சேம். மேபி இன் சம் அதர் கான்டெக்ட் வில் ஸ்பீக் இன் மோர் டீட்டெயில் ஆஃப் திஸ். ஏன்னா கீதா வாயினியில் அழகாக சுவாமி சொல்லியிருக்காரு இது அஸ்தி பாத்தி பிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ இந்த பிரியம் அப்படின்னா ஒருத்தர் மேலே அன்பு வைக்கும் போது எனக்கு ஆனந்தமாக இருக்குன்னா அவங்க உள்ளார அந்த ஆத்மா இருக்கிறதுனால that Atma has the quality of making another person happy. எனக்குள்ளார அந்த ஆனந்தம் இருக்கிறதுனால it comes out. அவங்களுக்குள்ளார அந்த பிரியம், அந்த ஆனந்தம் இருக்கிறதுனால that has the ability to make me happy. But what makes me happy is always only the Atma. இப்போ உடனே கொஸ்டின் வரலாம், then where does attachment come from? இல்லையா? அதுதான் biggest problem. எல்லாரும், if everyone can make me happy, why will I get attached to one person? So சுவாமி சொல்றாரு, each entity, இந்த உலகத்தில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு ஆப்ஜெக்டும் பார்த்தோம்னா அதோட தத்துவம் என்ன? அஸ்தி பாத்தி பிரியம். அஸ்தினா எக்ஸிஸ்டன்ஸ், பாத்தினா அது இட் இஸ் கான்ஷியஸ். இப்போ என் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது, இல்லை ஒரு சேர் இருக்குது அப்படின்னா அது என் முன்னாடி இருக்கிறதுனால ஐ எம் நாட் திங்கிங் ஆஃப் இட். அது என்னோட கான்ஷியஸ்னஸில் இருக்கிறதுனால ஐ ரெக்கக்னைஸ் இட் ஆஸ் எ சேர். அது என்னோட கான்ஷியஸ்னஸில் இருக்கிறதுனால இது ஒரு மரம், இது ஒரு பூ அப்படின்னு எனக்கு வருதுன்னா இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு பி இன் மை கான்ஷியஸ்னஸ். இட் ஹேஸ் த குவாலிட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுதான் சித், அதுதான் பாத்தி. ஸோ ஒரு பொருளுக்கும் இந்த அஸ்தி பாத்தி பிரியம் இருக்கு. ஆனால் இட் இஸ் ட்ராப்ட் இன் ரூபா அண்ட் நாமா. நான் ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கேன்னா ஐ ஆம் அண்டர் தி இல்யூஷன் தட் த ரூபா அண்ட் நாமா இஸ் கிவிங் மீ ஆனந்தா. ஸோ இதை கான்டெம்ப்ளேட் பண்ண யாக்ஞவல்கியா என்ன சொல்றாரு, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஆத்மா இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ஆனந்தா. And this Atma is one in all. So நம்ம அன்பு, பிரேமை, லவ் அப்படின்னு சொல்லும் போது it is a pathway to this Atma Bhava. இதை நம்ம அட்டாச்மெண்ட் அந்த பாத்வேல எடுத்துட்டு போகணும்னா இட் பைண்ட்ஸ். ஆனால் இதே அன்பு, இந்த ஆத்ம பாவத்துக்கு வேற அன்பு இல்லை, இதே ஃபீலிங் ஆஃப் அன்பு when we are able to purify it, கொஞ்சம் கொஞ்சமாக இதை பியூரிஃபை பண்ணும்போது it will lead to Atma Bhava. இல்லாட்டி it goes to, நான் சொன்ன மாதிரி, ஜீவ பாவம், ஜீவாத்ம பாவம். ஸோ இந்த அன்பு அப்படின்னு பேசும்போது it becomes like that bridge between this ஆத்ம பாவம் and ஜீவ பாவம். ஸோ இந்த மகா வாக்கியம் நம்ம இன்னைக்கு பார்க்குற மகா வாக்கியம்ல love lives by giving and forgiving. Self lives by getting and forgetting. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரி மாதிரி இந்த ரெண்டுமே நமக்குள்ளார தான் இருக்குது. நம்ம எதை வளர்க்குறோமோ அதன்படி தான் நம்மளோட வாழ்க்கை முன்னாடி போகும். ஸோ சுவாமி எதனால இந்த மகா வாக்கியம் சுவாமி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ப்ராக்டிக்கல் மகா வாக்கியம் அப்படின்னா, இது வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லலை. லவ் அப்படின்னா ஆத்மா, செல்ஃப் அப்படின்னா இந்த attachment அப்படின்னு சுவாமி சொல்லலை. சுவாமி is also giving us the way how to increase one and decrease the other. That is why this is also a very practical message that Swami is giving. So இந்த ரெண்டு விஷயம் சுவாமி சொல்றாரு, getting and forgetting, giving and forgiving. Giving and forgivingல ஆக்சுவலாக 3 விஷயம் இருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா getting and forgetting, அது ஆப்போசிட் giving and forgetting. ஏன்னா சுவாமி இதை ரெண்டு பற்றியும் பேசியிருக்காரு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனில், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது வரலாம். இந்த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கெட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங்.
த செல்ஃப் லிவ்ஸ் பை கெட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங். மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்கினதை மறக்கிறது. அதில் த செல்ஃப் லிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், வி ஷுட் நாட் கெட் அண்ட் ஃபர்கெட். வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர். மற்றவங்க கிட்டேருந்து ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இது எதனால் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்? நான் சொன்ன மாதிரி சுவாமி செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவாத்ம பாவா, தேக பாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதனால் நம்ம மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்கினதை மறக்கிறதுனால இது எப்படி வளருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை பற்றி நம்ம மற்ற மகா வாக்கியத்தில் கூட கொஞ்சம் பேசியிருக்கோம். சுவாமி டியூட்டியை பற்றி பேசும்போது நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சுவாமி லவ், இந்த இன்னொரு மகா வாக்கியத்தில் சுவாமி சொல்கிறாரு லவ் அண்ட் டியூட்டி, அது ரெண்டு பற்றியும் பேசும்போது கூட நம்ம இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் லெட்ஸ் ரிப்பீட் இட். ஏன்னா இதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை பற்றி நினைக்கிறோமோ இட்ஸ் பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். நம்ம செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது நான், மற்றவங்கள்லாம் வேற மக்கள், தட் இண்டிவிஜுவல் ஃபீலிங், ஐ எம் செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்டு அப்படின்னு நினைக்கும் போது வாட் ஆர் த குவாலிட்டிஸ் விச் கம் ஃப்ரம் திஸ்? அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மகாவாக்கியத்தில் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த அகங்காரம் அப்படின்றது ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம். இட் இஸ் சட்டிலர் தென் த மைண்ட். ஸோ சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸில் சொல்கிறாரு, நீ என்ன சாதனை பண்ணாலும் இந்த அகங்காரம் ஆக்சுவலாக போக போகிறதில்ல. ஏன்னா நீ சாதனை பண்ணுறது எல்லாமே இந்த மனசோட தான் மனசு மூலமாக தான் பண்ணுற. பட் திஸ் அகங்காரம் இஸ் சட்டிலர் தென் த மைண்ட். ஸோ நீ மனசால் என்ன பண்ணாலும் இந்த அகங்காரம் போக போகிறதில்ல அப்படின்னு சுவாமி சொல்கிறார். பட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி அகங்காரம், இந்த அகங்காரம் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டில் இட் மேனிஃபெஸ்ட் சம் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுவாமி சொல்கிறாரு த குவாலிட்டி ஆஃப் ப்ரைட். இன்னொரு விஷயம் மனசை பற்றி நம்ம பேசும்போது, மைண்டை பற்றி பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைண்டில் 3 விதமான மிஸ்டேக்ஸ் இருக்குது. கிளேஷம் அப்படின்னு சொல்லலாம், மலா, விக்ஷேபா, ஆவரணா. இந்த ஆவரணா அப்படின்ற குவாலிட்டி சுவாமி சொல்கிறாரு இட் இஸ் ஈக்விவேலண்ட் டு ஒரு திக் கிளாத் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த செல்ஃப் மேலே ஒரு திக் கிளாத், ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு கிளாத்தை போடுறது தான் ஆவரணா. இந்த கிளாத் எதனால் வருது அப்படின்னா சுவாமி சொல்கிறாரு அர்ஷட் வர்க்கா, காம, குரோதா, மோகா. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆவரணாவை இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா மதா, அதாவது ப்ரைட். இந்த மதா சுவாமி சொல்கிறாரு 8 விதமான மதம் இருக்குது. The pride that comes from wealth, the pride that comes from beauty, the pride that comes from youth, strength, influence அப்படின்னு 8 விதமான மதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மதத்தை போக்குறதுக்கு this instruction that Swami is giving, you should not get and forget, is useful. நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கோம். லெட்டஸ்டே ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா படித்து நல்ல ரேங்க் வாங்கி டாக்டர் சீட் வாங்கி டாக்டருக்கு படித்து ஒரு பெரிய டாக்டராக இருக்கார். நம்ம அச்சீவ் பண்ணதுனால ஒரு அகங்காரம் இருக்கும், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய பேர் இருக்குவேன் அப்படின்னு. ஸோ இந்த அகங்காரம் எதனால் வருது? நான் இதெல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அந்த நினைப்பு. இந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் ரிமெம்பர், நான் இங்கே இருக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் டு மை டீச்சர்ஸ் டு த சொசைட்டி அட் லார்ஜ். எத்தனையோ யாரோ ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காரு, அதனால எனக்கு சான்ஸ் அங்கே போய் மெடிக்கல் சீட் வாங்கி படிக்கிறதுக்கு. யாரோ பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களால எனக்கு டாக்டராக இருக்கிறதுக்கு இந்த சான்ஸ் இருக்குது இல்லையா? நான் ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு மதம் இருக்குது, எனக்கு ப்ரைடு இருக்குது அப்படின்னா
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எத்தனையோ பேர் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு நான் அந்த நினைப்பு எனக்கு இருந்ததுன்னா இந்த மதம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ சுவாமி சொல்கிற இந்த கெட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட். சுவாமி சொல்கிறாரு, நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, ஒரு ஹேண்ட் கச்சிஃப் கீழே போட்டினா யாராவது எழுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க, உடனே நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். உன்னோட ஹேண்ட் கச்சிஃப் தானே அது, அவங்க வந்து எதுவும் அவங்களோட ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்கல. ஆனால் அந்த அந்த விஷயத்துக்கு கூட நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா வி ஷுட் அக்னாலேஜ் தட் அண்ட் வி ஷுட் ரிமெம்பர் தட். ஏன்னா நம்ம மறந்தோன்னா இதை நானே அச்சீவ் பண்ணது அப்படின்ற அந்த நினைப்பு வரும் இல்லையா? ஸோ அந்த மதத்திலிருந்து வர்றது தான் சுவாமி சொல்கிறாரு கர்த்திருத்வா, டூவர்ஷிப். அந்த கர்த்திருத்வா ஓடே வர்றது தான் போக்திருத்வா அப்படின்னு சொல்கிறாரு, என்ஜாயர்ஷிப். நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன், எனக்கான மரியாதை வேணும், எனக்கான அந்த பலம் வேணும் எனக்கு அப்படின்ற நினைப்பு வரும். நான் சொன்ன மாதிரி அகங்காரம் is too subtle to be dealt with the mind. ஆனால் இந்த பாவம், இந்த மதம் அப்படின்ற பாவம், அகம்பாவம் அண்ட் கர்த்திருத்வா அண்ட் போக்திருத்வா, இது வந்து மனசில் இருக்கு. This can be dealt with, and one of the ways Swami is giving, நிறைய வேஸ் இருக்கு, சுவாமி டிஸ்கோர்ஸில் அதர் பாயிண்ட்ஸ்லாம் கூட சொல்கிறாரு. ஆனால் இந்த மகா வாக்கியம் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறது, நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிறத எப்போவுமே மறக்கக்கூடாது.